அத்தியாயம் 4. உன்கிட்டேருந்து இப்படி ஒரு பதிலை நான் எதிர்பார்க்கல கிருஷ்ணா. உன் மேலே விருப்பப்பட்டு சொன்னது தப்பாக தெரியுது. ஆண்கள் விருப்பத்தை சொன்னால் ப்ரொப்போஸ் பண்ணால் அது வேறு மாதிரி தப்பு இல்லை. ஆனால் ஒரு பொண்ணு தன் விருப்பத்தை சொன்னால் அவள் அலையிறவன்னு பேர் கெட்டுடுறீங்கல்ல. இதை பார் சுனிதா, உன்னோட வாக்குவாதம் பண்ண எனக்கு நேரம் இல்லை. எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்ன பிறகும் மேலே விழுந்து பழகுனது நீ. இப்போ என்னோட ஒரு வார்த்தை உனக்கு தப்பாப்படுதா? ஷட்டப் கிருஷ்ணா. உன்னை நல்லவன் நினச்சி என் விருப்பத்தை சொன்னது தப்பு. உன் மனசெல்லாம் குப்பையாக இருக்கும்னு இந்த நிமிஷம் தெரிஞ்சுக்கிட்டேன். இனி நீ இருக்க பக்கம் கூட திரும்ப மாட்டேன். குட் பை என்று கூறிவிட்டு அங்கிருந்து விடுவிடு என்று சென்றாள். அவள் சென்றதும் சற்றும் அலட்டிக் கொள்ளாமல் தனது வேலையை பார்க்க தொடங்கினான். அவள் தன்னிடம் சொல்லிவிட்டு சென்றது தனது தொழிலை பாதிக்க வாய்ப்பிருக்கிறது என்று புரிந்தாலும் சிறிதும் கவலைப்படாமல் வேலை செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவனது அலைபேசி அடிக்க எடுத்து பார்த்தவனின் இதழ்களில் கேலி புன்னகை. அழைத்தது சுனிதாவின் தந்தை. சொல்லுங்க அங்கிள். உனக்கும் சுனிதாவுக்கும் என்ன பிரச்சனை என்று நேரடியாக விஷயத்திற்கு வந்தார். அவர் கேட்டதும் சற்று நேர அமைதிக்கு பின், அவளுக்கு என் மேலே விருப்பம் இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொன்னனே, அதை நான் மறுத்தேன்னு கோபமாக போயிட்டா என்றான். அவ்வளவுதானா? அவள் கோபத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. நல்லபடியாக சொல்லி பார்த்து கேட்கலேன்னு சொன்னதும் கொஞ்சம் வார்த்தையை விட்டுட்டேன் அங்கிள். அவள் கேட்ட அதே கேள்வியை தான் நானும் கேட்குறேன் கிருஷ்ணா. உனக்கு என்ன பிரச்சனை? உங்கள் வீட்டில் சுனிதாவை பற்றி சொன்னால் நிச்சயம் சம்மதம் கிடைக்கும். உனக்கும் அவளுக்கும் நல்ல பொருத்தம். பின்ன ஏன் வேண்டாம்னு சொல்கிற? இந்த கேள்விக்கு நிச்சயமாக நான் பதில் சொல்லியே ஆகணுமா? பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிட்டா அதுக்கு தகுந்தா போல் நானும் முடிவு எடுப்பேன் இல்லையா? ஓகே என்றவன் ஏதோ சொல்ல, கிருஷ்ணா, இது தான் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். முடிவு உங்கள் கையில். அவன் சொன்னவற்றை கேட்டு கொதித்து போயிருந்த சுனிதாவின் தந்தை, ரொம்ப தப்பு பண்ணிட்ட கிருஷ்ணா. என் பொண்ணு மட்டும் இல்லை, எனக்கும் உன்னை மாப்பிள்ளை ஆக்கிக்கிற ஆசை இருந்தது. உன்னோட பதிலே சொல்லுது நீ யாருன்னு. போதும், இதோட நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பை கூட முடிச்சுக்கலாம். நானும் உன் வழியில் வரமாட்டேன், நீயும் என் வழியில் வராத. மெல்லிய சிரிப்புடன், நான் வில்லன்லாம் இல்லை அங்கிள். எனக்கு திருமண பந்தத்தில் விருப்பம் இல்லைன்னு சொன்ன பிறகும் வற்புறுத்தியது உங்கள் பொண்ணோட தப்பு. இப்போவும் நாம் பார்ட்னராக இருப்பதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. வேண்டாம் கிருஷ்ணா, இனியும் என் பெண்ணை முன்னாடி அனுப்ப எனக்கு விருப்பம் இல்லை. நாம் முடிச்சுக்கலாம். லேசாக தோள்களை குலுக்கி கொண்டவன், உங்கள் விருப்பம், மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நீங்களே பார்த்துருங்க என்று கூறி ஃபோனை அணைத்து தூக்கி போட்டான். அன்று நிகழ்ந்த எதுவும் அவன் எதிர்பாராமல் நடந்தது. சுனிதாவிடமும் அவள் தந்தையிடமும் பேசிய வார்த்தைகள் கூட அவனது விருப்பமின்றிதான் வந்தது. எப்பொழுதும் பேசும் வார்த்தைகளில் மிகுந்த கவனத்துடன் இருப்பவன் சற்று எல்லை மீறி பேசிவிட்டான். அதற்கு வருத்தமில்லை என்றாலும் தேவையில்லாத சம்பவம் என்றே எண்ணினான். சுனிதாவின் மீது கோபம் வந்தது. அவளின் ஆசையினால்தான் அனைத்தும் பாழாய் போனது என்று ஜன்னலின் வழியே நின்று பார்த்து கொண்டிருந்தவனின் மனம் ஏனோ சற்று பதட்டமானது. இன்று நிச்சயம் தனக்கு மருந்து தேவைப்படும் என்று தோன்றியது. உடனே ஃபோனை எடுத்து நதீருக்கு அழைத்து, நான் இன்னும் 1 ஹவரில் வீட்டுக்கு வந்துடுவேன், எனக்கு மருந்து ரெடியாக இருக்கணும் என்றான். ஓகே ஜி. அதை சொல்லி முடித்ததுமே சற்று ஆசுவாசத்துடன் நிம்மதியாக அடுத்த வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தான். கல்லூரிக்கு சென்ற நதியாவோ பாடத்தில் கவனத்தை செலுத்த முடியாமல் ஒருவித அவஸ்தையுடனே இருந்தாள். வந்ததிலிருந்தே அவளை கவனித்து கொண்டிருந்த நித்யா மெல்லிய குரலில், என்னாச்சு நதி, உடம்பு எதுவும் சரியில்லையா? கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு நித்தி. அதான் நினச்சேன் நதி, நீ வந்ததும் லேட்டு, முகமும் சரியில்லைன்னதும் உடம்பு சரியில்லை போலன்னு. என்னால் உட்கார முடியும்னு தோணலை நித்தி. நான் மேம் கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடவா? சரி வா, நானே கொண்டு போய் விட்டுட்டு வரேன். கேன்டீனில் போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு போவோம். ஆசிரியரிடம் கேட்டுக்கொண்டு இருவருமாக கேன்டீனுக்கு சென்று காப்பியை வாங்கி கொண்டு அமர்ந்தார்கள். நித்திக்கு தனது அண்ணன் ஏற்படுத்திய குழப்பம்தான் நதியாவின் உடல்நிலைக்கு காரணமாக இருக்குமோ என்று எண்ணினாள். ஏதோ சிந்தனையுடனே நித்தியுடன் பேசாமல் அமைதியாகவே காஃபியை குடித்தவளை பார்த்து, நதி, எங்கள் அண்ணன் பண்ணின பிரச்சனை தான் உனக்கு தலைவலி வர காரணமா? அவள் அப்படி கேட்டதும் சுயநினைவுக்கு வந்தவள், அதெல்லாம் இல்லை நித்தி, நேற்று பச்சை தண்ணியில் குளிச்சுட்டேன், அது ஒத்துக்கலை போல என்றாள். அவளது கையை எடுத்து வைத்து கொண்ட நித்தி, என் மனசுக்கு புரியுது நதி, நிச்சயமாக அண்ணன் பண்ணின வேலை காரணமாக தான் உனக்கு இந்த தலைவலி வந்திருக்கும்.
இப்போவும் சொல்கிறேன், எங்கள் அண்ணனுங்க தப்பானவனுங்க இல்லை. அதிலும் விஷால் அண்ணன் ரொம்ப நல்லவன். கொஞ்சம் குறும்பு அதிகமே தவிர யாருக்கும் கெடுதல் நினைக்காதவன். அவன் உன்னை சலனப்படுத்தி இருந்தால் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, என்ன இது நித்யா? அந்த சம்பவத்தை நான் அப்போவே மறந்துட்டேன். அது மட்டும் இல்லை, உன்னை போலவே எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் இருப்பாங்க என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உன்னை போலவே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது சாதாரண தலைவலி தான் நித்தி. அப்போ சரி, நான் உள்ளுக்குள்ளே பயந்தே போயிட்டேன். நேற்று அண்ணன்கிட்ட செம்ம சண்டை தெரியுமா? ப்ளீஸ் எனக்காக இனி இந்த பேச்சை எடுக்காத நித்தி. நம்ம கிளம்பலாமா? நதியாவை ஹாஸ்டலில் கொண்டு விட்டு மீண்டும் கல்லூரிக்கு வந்தவள் தோழிக்காக அன்றைய பாடங்களை மிகுந்த கவனத்துடன் குறிப்பெடுத்து கொண்டாள். அறையில் சென்று படுத்த நதியாவின் மனமோ விஷால் பேசி சென்றதையே அசை போட்டு கொண்டிருந்தது. அதே சமயம் அவளது அக்கா சொன்ன அறிவுரைகளும் சுற்றி சுழன்று கொண்டிருந்தது. உதவிக்கு ஆளில்லாத ஊரில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும் படித்து கூறியிருந்தாள். தாய் தந்தை இல்லாமல் அக்காவின் அரவணைப்பில் வளர்ந்தவள் நதியா. திருமணமாகி கணவனுடன் அவள் மும்பை சென்ற பிறகு பள்ளி படிப்பும் கல்லூரி வாழ்க்கையும் ஹாஸ்டலிலேயே சென்றது. விடுமுறைக்கு மட்டும் அவ்வப்போது அக்கா வீட்டிற்கு சென்று வருவதை வழக்கமாக வைத்திருந்தாள். அக்காள் கணவர் கார்த்திகேயன் மிகவும் தங்கமானவர். சங்கரி தங்கையிடம் ஒரு தோழி போலதான் நடந்து கொள்வாள். அதனால் இருவருக்கும் இடையே ஒளிவு மறைவு இருந்ததில்லை. விஷால் பேசி சென்றதை சங்கரியிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் எழுந்தாலும் ஏனோ உடனே சொல்லிவிட மனமில்லாமல் போனது. பலவாறு சிந்தித்து அப்படியே உறங்கி போனாள். அவளின் ஒரு மனம் விஷாலின் பக்கம் சாயத் தொடங்கினாலும் அவளது பெண்மை உஷாராக இருக்கும்படி அறிவுறுத்தியது. அன்றைய பொழுது அப்படியே குழம்பி தவித்து அக்காவிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்து அவன் மேலும் எதுவும் வந்து பேசினால் சொல்லிக்கொள்ளலாம் என்று முடிவெடுத்து கொண்ட பின் நிம்மதியாக உறங்கினாள். மறுநாள் விடியல் மிக அழகாகவே விடிந்தது. முதல் நாள் இருந்த குழப்பங்கள் எல்லாம் மறைந்து போக வழக்கமான உற்சாகத்துடனே கல்லூரிக்கு கிளம்பினாள். நித்யாவும் தந்தையுடன் தான் கல்லூரிக்கு சென்றாள். விஷாலும் தான் அவளை கொண்டு வந்து விடுகிறேன் என்று கேட்கவில்லை. நித்யாவும் என்னை கொண்டு வந்து விடு என்று சொல்லவில்லை. பத்மா தான் இருவரின் முறைப்பையும் கண்டு சிரித்து கொண்டிருந்தார். பிள்ளைகள் கிளம்பியதும் செல்வநாயகம், பத்மா இப்படி வந்து உட்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றார். டைனிங் டேபிளை ஒதுங்க வைத்துவிட்டு அவர் முன்னே வந்து அமர்ந்தவர், என்னங்க, என்ன பேசணும்? சற்றே யோசனையுடன், நேற்று வாக்கிங் போனப்போ என் ஃப்ரெண்டு ரமணியை பார்த்தேன். ரமணியா? யார் அது? என் கூட காலேஜில் படித்தவன். ரொம்ப வருஷம் வெளிநாட்டில் இருந்துட்டு இப்போ தான் இங்கே வந்து செட்டில் ஆகியிருக்கான். ஓ அப்படியாங்க? ஆமாம். அவன் பிள்ளைகள் பற்றியும் நம்ம பிள்ளைகள் பற்றியும் பேசினோம். உடனே ஆர்வமாக, அவர் வீட்டில் எதுவும் பொண்ணு இருக்காங்க? லேசான சிரிப்புடன், இல்லை பத்மா, அவன் தம்பி பொண்ணுக்கு தான் மாப்பிள்ளை தேடுறாங்களாம். உனக்கு தெரிஞ்ச நல்ல வரனா இருந்தால் சொல்லுடான்னு சொன்னான். பொண்ணு என்ன பண்ணுறாளாம்? எங்கே இருக்கான்னு விசாரிச்சிங்களா? படிச்சுட்டு எம்என்சி கம்பெனியில் ஏதோ வேலை பார்க்குறாளாம். எங்க நம்ம கிருஷ்ணாவுக்கு பார்க்கலாமா? பொண்ணு வயசு என்னன்னு கேட்டிங்களா? 28 வயசாகுதான் பத்மா. பொண்ணு பார்க்குறது பெருசு இல்லை. உன் பையன் ஒத்துக்குவானா? அவன் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். இதுதான் பொண்ணு, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும்னு சொன்னால் வேண்டாம்னா சொல்ல போகிறான். எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது பத்மா. அவன்கிட்ட சொல்லாமல் நாம் முதல்ல பெண் வீட்டில் பேசுவோம். எல்லாம் திகஞ்சு வரும்போது அவன்கிட்ட பேசி சம்மதத்தை வாங்கிடுவோங்க. அதே நேரம் அவர்களின் சீமந்த புத்திரன் மும்பை வீட்டில் தனக்கு வேண்டிய மருந்திற்காக காத்திருந்தான். அவன் எதிர்பார்த்ததை நதிர் கொண்டு வந்து விட்டிருந்தான். அதை பார்த்ததும் தான் அன்று காலையில் இருந்த கோபமுகம் மாறி இயல்புக்கு திரும்பியிருந்தான். மனதில் உற்சாகத்தை வரவழைத்து கொண்டு நதிருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து அனுப்பி வைத்தான். சுமார் 1 மணி நேரம் வரை மருந்தின் தாக்கத்திலிருந்தவன் அதிலிருந்து மீள மனமில்லாமல் கடற்கரைக்கு சென்றமர்ந்து கொண்டான். மும்பையில் அவனுக்கு எல்லாமுமாக இருப்பவன் நதீர். இந்த மருந்தை பழக்கப்படுத்தியவனும் அவனே. சென்னையில் இருக்கும்போது எப்போதடா மும்பைக்கு வருவோம் என்று நாட்களை தள்ளி கொண்டிருப்பான். மும்பையில் இருக்கும் இந்த 4 நாட்கள்தான் மற்ற 26 நாட்களுக்கான ஊக்க மருந்து. இந்த நினைவுகளிலேயே மருந்தின் தாக்கத்திலேயே ஓட்டி விடுவான். தனது இந்த வாழ்க்கை முறையை அவன் தவறாக நினைக்கவில்லை. ஆனால் இந்த மருந்தை சென்னையில் பயன்படுத்த அவன் விரும்பவில்லை. தனக்கான ஒரு இடம், தனிமை எல்லாம் அவனுக்கு தேவையாக இருந்தது. அது மும்பையில்தான் கிடைத்தது. சிறு வயது முதலே தனித்தே இருந்து பழக்கப்பட்டவன். பெற்றவர்களிடம் கூட அதிக நெருக்கமில்லாமல் இருந்தவனுக்கு விஷாலின் நடவடிக்கை அதிசயத்தை கொடுக்கும். வீட்டில் இருக்கும் நேரமெல்லாம் அன்னை தந்தையுடனோ தங்கையுடனோ வம்பிழுத்து கொண்டோ இருக்க எப்படி அவனால் முடிகிறது என்று எண்ணிக்கொள்வான்.
தனது வாழ்க்கை பாதையின் போக்கை தானே தீர்மானித்து கொண்டான். அதனால்தான் இன்று வரை அன்னை பலமுறை அழுது கேட்டும் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை. இதுதான் நான் என்று சொல்லும் துணிவு அவனுக்கு உண்டு. ஆனால் அதை கேட்கும் தைரியமோ ஏற்கும் துணிவோ எதிரே இருப்பவருக்கு வராது என்று அவனுக்கு தெரியும். அதனால்தான் உறவுகளிடமிருந்து தள்ளியே இருந்து பழகி கொண்டான். தங்களின் பிள்ளையை பற்றி அறிந்து கொள்ளாத பெற்றவர்கள் அவனுக்கு ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க முடிவெடுத்து காயை நகர்த்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இது எங்கு சென்று முடியும் என்று தெரியவில்லை. விஷாலோ மிகுந்த உற்சாகத்துடன் இருந்தான். அவனுக்கு ஒன்று உறுதியாக தெரிந்தது. நதியா நிச்சயம் தன்னை தேடி வருவாள். அவளின் மனதில் சிம்மாசனமிட்டு அமருவோம் என்று தெளிவாக இருந்தான். அதனால் வழக்கத்தை விட ஆட்டமும் பாட்டமுமாக இருந்தான்.